கேக்குது கேக்குது. வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கிறதானே பாத்துக்கிறேன். எது நல்லா இருக்கிறத பாக்குற நீ நான் நல்லா இருக்கிறதானே பாத்துக்கிறோம். சரி நல்லா இருக்கிய அண்ணே எப்படி இருக்கு? நம்ம தான் போனோம். சொன்னது நேத்து நீ நேத்து நாங்கதான் போனோம். எங்க நாடகத்துக்கியா? யாரோ சொல்ல நாங்க என்னமோ நினைக்கிறோம். என்னோட சொல்றேன் ஓவா வருது. ஓகே சரி அப்ப தெரியாது. சபத்தி கும்படி நீ அந்த பொசிஷன்ல ஆட்டுற உடனே தண்டறியாம அடிக்கிறான். உனக்கு தண்டறியாம அமுக்குறேன். ஏதோ அமுக்குனே தெரியாம குட்டியை மட்டும் அமுக்கிறாரு. ஒன்னால முடியாது. இந்த குட்டியை அப்படி யாருனால முடியாது. சப்பத்தி கும்பிடி ஒண்ணு வாய்க்க சொல்லல செய்யணும், கைட்டை செய்யணும். இருக்கிறதால கைட்டை கட்டைன்னு காமிச்சேன். அவன் தான் சொன்னாரு கைட்டை காமி கேட்டாரு. காலத்துக்கு செய்யறது பஸ் வச்சு செஞ்சு செஞ்சு பஸ் எல்லாம் போச்சு. திருப்பி போட்டா திருப்பி போட்டா திருப்பி போட்டா
எனக்கு இப்பெல்லாம் கூட பிடிக்காதுங்க. நேற்று செஞ்சது மாதிரி இன்னைக்கு செஞ்ச ஒரே மாதிரி செய்யக்கூடாது. இன்னைக்கு கொஞ்சம் மாற்றி செஞ்சுவாங்க. அண்ணனை கேள்வி நேற்று எப்படி செஞ்சோம்? நண்டாத்து செஞ்சாரு. எதுல எதுல எங்க இருக்கா தெரியும். அவர் தான் நண்டாத்து செஞ்சாரு. அகரம் அகரம் எப்படி செஞ்ச தெரியுமா? அந்த ஊர்ல போய் அகரத்துல அகட்டு வச்சல ஒண்ணு செய்வோமே. என்ன எப்படி செஞ்சீங்க? நாங்க நீ செஞ்சு வாக்குறேன். இந்த செய்தி இருக்கு. அதே மாதிரி ஒண்ணு செஞ்சு அதாவது எப்படி பண்றீங்க? நீ ஆட்டு போது என்ன ரெண்டு வந்துச்சா? அந்த பாசி நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சு? பாசி பாசிதான் தெரியும். அப்படி தெரியும். மனுஷாக கூட வைத்து வயசு போய் உச்சில சால குடிக்க இல்லையா? அதனால அந்த வயசு கலவர மாதிரி நெஞ்சுக்குள்ள கையில புடிச்ச மாதிரி ரெண்டையும் கையில புடிச்சிருக்கு. எந்திரிக்க முடியாது. சும்மா நடக்க நடக்க விரைக்குமா எப்படி சொல்லி சரியான வளர்த்தியா மேல பத்தாது. இது அவனை நேரம் அடிக்க வைக்கணும். சதீஷ்குமார் பயமா இருக்கு. அது யாரு? நான் பார்த்ததில்ல. ஆனா எந்த பிள்ளை பயப்படல.
குச்சி மேல போகியா கூப்பிடுவாங்க வெளியே தள்ளி ஒன்றை நாள் மண்டை உடையனே இல்லையே ஏவச்சு திருவோம் திருவோம் முழுது முழுது ஹலோ நான் சொன்னேன் கேட்கல அருள்மொழி மாப்பிள்ள நான் சொன்னேன் கொஞ்சம் தண்ணியை கலந்து கொண்டேன்னு நீ ராவா சேர்த்தா நம்மளை பாப்பா போவான்னாங்க ராவா கொடுத்தாங்க சரி நான் வந்து நம்ம கூட ஒரு மாதிரி நடமாடுற மாதிரி தெரிஞ்சு எதை உட்கா ஆடிக்கிட்டு என்ன ஆடிக்கிட்டு உட்கா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தா நான் எடுத்துக்கிட்டேன் பேப்பர்ல நானே தினத்தந்தி விடுறா அக்கா ஆடிக்கிட்டு வந்து மாமி வந்து கெடுத்துட்டாரு அதான் அந்த கெடுத்துட்டாரு இவ்வளவு கூட்டங்களை கெடுக்காமே நீங்க எடுத்துக்கிட்ட அங்க வந்து ஆடிக்கிட்டு இருந்தா நான் வந்ததுனால கண்ணா ஒரு ஆள் போதும்டா இருக்கட்ட மரமாமல அந்த பிள்ளை யாரு அவங்க கூப்பிட்டு விசாரிக்கணும் ஏன்னா ஒரு மனுஷன் எதுக்கு குடிக்கிறான் தெரியுமா அவன் வேதனை சோதனை தாங்காம அவன் குடிக்கிறான் முந்தியெல்லாம் நாடகங்கள் போடுவாங்க நாடகங்கள் போட்டோம்னா அப்படியே கூட்டம் அப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு பார்த்துருக்க ரசிகர்கள் போட இன்னைக்கு ரசிகர்கள் எதுவும் குறை சொல்ல முடியாது இந்த ஆண்கள் சரி பெண்கள் சரி அவ்வளவு அருமையான ரசிகர்கள் இன்னைக்கு நாடகம் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா சில ஊர்ல பாருங்க நாடகங்கள் போட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா அவங்க இந்த நாடகத்தை பார்க்க மாட்டாங்க அவங்க வீட்டுல சீரியல் நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நம்ம கிராமத்துல வந்து கிராமத்து நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இருக்கட்டும் ஹலோ சொல்லிட்டேன் ஆராய்ச்சி முன்னாடி ஆராய்ச்சி காய்க்க இந்த கொண்டு வரமுக்காக இருக்கட்டும் ஆய்க்கல இன்னும் ஆய்க்கல சத்தியமா இன்னும் ஆய்க்கல வெயில் கதை விநாயகர் சரி ஆய்க்கல இனிமேல் தான் ஆய்க்கணும் அப்ப நீங்க சரி விநாயகர் சதுர்த்தி தானே அப்புறம் இருந்து காலையில இருந்து குழந்தைகிட்டு வந்தீங்க இல்ல குளக்கட்டை பிடிக்கிறதுக்கு மாவு தூங்காம குழந்தைகிட்டு இருந்தீங்க அதனால குழந்தைகிட்டு பிடிச்சிக்கிட்டு இருந்தீங்க பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வர்றாங்க ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா வீட்டுல பொண்டாட்டி என்ன செய்யும் குடிச்சிட்டு வர்றதுக்கு எனக்கு என்னோட சம்பந்தம் இருக்கு இருமா நீ குடிச்சிட்டு வந்தா பொண்டாட்டி என்ன அர்த்தம் ஏமா ஒருத்த மனசுல இருக்கிறத இன்னொருத்த சொன்னாங்க அந்த தீர கஷ்டம் தீரும் வீட்டுல ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வரான்னு வச்சுக்க சரி பொண்டாட்டி என்ன செய்யணும் என்ன செய்யணும் தூக்கி போட்டு மிதிக்கணும் தூக்கி போட்டு முடிக்கணுமா அது உன் குடும்பத்துல முடிச்சுட்டு தெரிய வருது வீட்டுல ஆம்பளை குடிச்சிட்டு இருந்தாங்கன்னா வீட்டுல பொண்டாட்டி கறி வறுத்து வச்சிருக்கணும் கறி வறுத்து வச்சிருந்தா தின்னுட்டு கம்முன்னு படுத்திருப்பேன் பிய்யட்டுமா அப்போ உன் வீட்டுல ஒரு அழுத்த அட்டி வைக்கிறேன் சும்மா நிறுத்துமா இப்ப நான் குடிச்சிருக்கேன்னு வச்சுக்க சரி நீ படிச்சிருக்கியா என்ன எத்தனாவது பன்னெண்டாவது எத்தனை வருஷம் படிச்சிருக்க எத்தனை வருஷம் படிச்சேன் ஒரு வருஷமா பன்னெண்டாவது படிச்சேன் எத்தனாவது பன்னெண்டாவது 12 வருஷம் படிச்சோம்னா அரண்மொழி சொல்றேன் ஆமா பெய்தாப்ப அதே மாட்டிட்டு கிடந்திருக்கேன் சரி இப்ப நீ படிச்சிருக்கேன்னு சொல்றீங்க இப்ப நான் குடிச்சிருக்கேன் ஊர் உலகத்துக்கே தெரியும் கண்ணமா புருஷன் குடிச்சிருக்காங்க எனக்கு தெரியும் இப்ப நீ படிச்சிருக்கீங்க நீ படிச்சது யாருக்காய் தெரியுமா நான் சொன்னதான் தெரியும் நீ போய் சொல்லணும் ஒவ்வொருத்தையா நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் நான் படிச்சிருக்கேன் ஆனா நான் சொல்லவே தேவையில்லை குடிச்சிருக்க நிக்கிற சைஸை பத்தி கண்டுபிடிச்சிருவாங்க தெரிஞ்சு குடியாரப்பை குடிச்சிருக்காங்க ஆனா இப்ப குடியாரப்பை குடிச்சிருக்காங்க குடியாரப்பைன்னு சொல்லக்கூடாது இருக்காங்க மதுப்புரியர் தான் சொல்லணும் இருக்காங்க அது மதுப்புரியர் ஆமா மதுப்புரியர் தான் சொல்லணும் சரி குடிச்சாலுக்கு மரியாதையா படிச்சாலுக்கு மரியாதையா படிச்சாலுக்கு மரியாதை படிச்சாலுக்கு எந்த விதத்துல மரியாதை ஏன் படிச்சாலுக்கு மரியாதை குடிச்சாலுக்கு தான் மரியாதை எப்படி குடிச்சாலும் மரியாதை சொல்றேன் இருங்கம்மா இப்ப நான் குடிச்சிருக்கேன்னு வைங்க இப்ப நம்ம உப்பூர் பைபாஸ்ல போய்கிட்டு இருப்பேன் உப்பூர் பைபாஸ்ல குடிச்சிட்டு போய்கிட்டு இருக்க எனக்கு எதுக்கு ஒரு லாரி வரும் ஒரு லாரி வந்து லாரிக்காரி
என்னைய பார்த்தது 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட லாரி எடுப்பாட்டு அவர் மட்டும் இறங்கி என்கிட்ட வருவார். எதுக்கு? பேச்சுவார்த்தைக்கு. என் கிட்டத்துல வந்து என்ன சொல்லுவார் தெரியுமா? என்ன சொல்லுவாரு? தலைவரே வணக்கம், இப்பதான் 7 லட்ச ரூபா லோன் போட்டு இந்த வண்டி இறங்கிருக்கேன் லாரிய, அதுக்கே டீ வச்சு முடிக்கல. சில பேர் நீங்க வாட்டுக்கு வந்து குடிச்சிட்டு உள்ள வந்து விழுந்து குடும்பத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ண விட்றாங்க. எங்க சொத்து சோறு தான் வந்து நான் இன்சூரன்ஸ் உங்க குடும்பத்துக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கையில இருக்க 100 ரூபாய் எடுத்து என் கையில கொடுத்து அடிச்ச போதை இறங்கிச்சுன்னா இன்னொரு கட்டிங் கூட ஏற்றுக்குங்க, என்னைய மாதிரி லாரி ஏறி ஓட்டுச்சுன்னா லாரிக்குள்ள உள்ள விழுந்துறாங்கன்னு சொல்லிட்டு மரியாதை தலைவரேன்னு போயிடுவாரு. நீங்க படிச்ச உள்ள போறீங்க, படிச்சவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு? நீங்க படிச்ச படிப்புக்கு தக்க வேலை தேடி போவீங்க, வேலை தேடிக்கு போயிட்டு கிறங்கி திருவிழந்து போய் வருவீங்க. ஒரு லாரி கிட்டத்துல உங்க கிட்டத்துல வரும். வந்தது லாரிக்கார நிப்பாட்டி என்ன சொல்லுவாரு தெரியுமா? என்ன சொல்லுவாங்க? ஐயே கூட்டுச்சிருக்கி அங்க சொல்லுவாரு, கூட்டுச்சிருக்கி நீ விழுந்து சாகிறது ஏனாரு தான் கிடைச்சா இல்ல வீட்டுல சொல்லிட்டு வந்தியா அங்க ஓரமா போ அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்து தள்ளிட்டு போயிடுவாரு. அப்ப குடிச்சாளுக்கு தலைவர் பட்டான், படிச்சாளுக்கு கூட்டுச்சிருக்கி பட்டான். அப்ப படிச்சாலும் குடிச்சாளுக்கு தான் மரியாதை, படிச்சாளுக்கு எங்க மரியாதை இருந்துச்சு? அதுக்காக குடிச்சாளுக்கு மரியாதை எல்லாரும் குடிச்சிட்டு தெரிஞ்சிடக்கூடாது, புளிய மறக்கணும். அதனால புளிய மறக்கணும்னா குடிச்சாக்க மரியாதைக்காக குடிச்சுட்டு பூரா பூரா அசிங்கமாயி போயிடுறேன். குடிக்கிறதுனா நம்மளுக்கு கெட்டா இருக்கலாம், ஆனா குடிக்கிறதுனால நம்மளுக்கு தான் அசிங்கா இருக்கிறது தேவை. அதனால அதுக்காக அருமொழி குடிக்கிறது எங்கேயோ ஒரு மாறாத்தா இன்னைக்கு இந்த பப்பனுக்கார மனம் வந்து ஏறாத்தா இடத்துல இருக்கிறான். பணப்படி பேசுற அளவுக்கு இந்த இழுச்சாமே சரிசுமாரி காங்க நடக்குது. பித்தாரங்களி விரல் இருக்க போச்சா கத்தாளம் கொத்தோட காலையில முடிஞ்சு உன் கதை கொஞ்சம் இறங்குறாங்க. கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாளாம், கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாளாம் என் கொட்டக்கால உதவி எட்டாமே மாறிட்டா இங்க வந்து ஏறாதான் வந்துருக்க. கோயில நடக்குதா மெச்சில, கோயில நடக்குதா மெச்சில போட்டது தூங்க அம்மா விட்டு போய் ஸ்டார்ட் இந்த மாநகரம் இருக்கு ஊருக்குள்ள மாநகரம் எப்படி பண்ணாங்க இல்லையா? இந்த சனிக்குமாரி மாநகரம் வெங்கக்கட்ட பையன் அணிகட்ட மதப்பா இருக்கு. நாயகட்ட கேட்டுக்கு இந்த செய்தி இருக்காரு, நாயகட்ட கேட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்டுட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை கடவுளே கடுக்காம கிடைக்காம அழைகிறாரு. இந்த பிள்ளைக்கு புல்லு காட்டு வேணுமா? சும்மா இருக்கிற சிட்டுக்குருவிக்கு சொந்தப்படுவாங்க, பயிரிக்க போனாலாம் உப்பூர் கடலுக்கு போய் ஓரமா படுத்து கிடந்துட்டு காலையில எந்திரிச்சுட்டு என் என்ன மரியாதை பேசுற? அதுதான் பேச்சு துணியை பிடிக்கிற ஒழுக்கமா இருந்தது மரியாதை நீ சொல்றேன், நீ வேறாண்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசாத.
நான் ஓய்வுக்கு கொடுத்து உள்ள போக தொகுன்னு கொத்துக்கிட்டு வர பார்த்துட்டேன். வேணா போய் போனேன் திருட்டு போய் போனேன். என்ன வச்சுங்க சத்தியமா சொல்லு. ஓ வல்ல பணியாரத்துக்கு 3 மாசம் நான் காத்துக்கிட்டு கொலாப்படுக்க 3 நாள் வீட்டு அவன் 3 மாசம் சொல்றேன். அதெல்லாம் தப்பியாம வைக்க மாட்டேங்க. நாம ஒரு மாதிரி உப்பா இருந்துச்சு அது இருக்கட்டேன். சரி இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லலாம். அப்புறம் பதில் சொல்லிக்கிறோம். அதனால ஆடுனா இடத்துல என்ன பண்றீங்க? என்ன வியாபாரம்? உங்க வியாபாரத்தை எடுத்துக்கோங்க. ஏமா அந்த வெயிலுக்கு தக்கன இலை வியாபாரம் பண்றீங்க. நான் என்ன வியாபாரம் தெரியுமா? நான் பழ வியாபாரம் பண்றேன். வாழைப்பழம். ஆமா. ஏன்னா அடுத்ததுல 2 பழம் தான் இருந்துச்சு. அதை ஒரு பழத்தை நான் வச்சுக்கிட்டேன். ஒரு பழத்தை வாங்கிட்டாரு. ஆமா. அதனால காலையில பழத்தை கொடுத்துருந்தாரு. பாத்துக்கலாம் வியாபாரம் எடுத்துருப்போமா? ரோட்ல போற கொடுத்து கேட்கணும். ரோட்ல போற சொல்லிதான் பாக்கணும். அப்படி ஒரு அக்கமா ரோட்ல வரவங்களே அம்மா அதை எங்க பார்த்த நீ? அதெல்லாம் கால தூக்குதுல அது இருக்கிறதுக்கு தாங்க தூக்குது. ஆமா. அப்ப இருக்கிறதுக்கு ஏமா அது வரைக்கும் வாங்க. அதனால தூக்கிக்கான ஆகல. அன்னைக்கு அம்மாக்காரே ஓடத்திலே ரெண்டுக்குமே தப்புது. ரெண்டு பேருமே வகுறு தட்டும். எங்களை மாதிரி இருக்கணும். அப்ப என்ன பண்றது? எங்களை பேர் தட்டா வகுறு தட்டாங்க. ஆனா வகுறு தட்டுங்க லேசா விட்ட மாட்டாங்க. தட்டலாம் தட்டி போட்டா நாங்க இருக்கிறதோட அடி கைய நம்ம நாட்டுக்குள்ளே
யாரு கலப்பை மாட்ட போறீங்க? நீ கலப்பை மாட்ட நாங்க குழப்ப பாக்குறோம். எங்க கலப்பை தான் நாங்க மாட்ட போறோம். அப்படியா? எங்க குழப்பத்தை ஓட்ட போறோம். கலப்பைய மாட்ட போறேன், ஏன் குழப்ப நானும் ஓட்ட போறேன். கையில போட்டுக்குள்ளே ரெண்டே ரெண்டு ஆட்டம் தனித்தனியா ரெண்டே ரெண்டு ஆட்டம் ஆட்டி அதனால ரெண்டே ரெண்டு ஆட்டம் ஆடி அப்புறம் நம்ம கதைக்கு வருவோம். எப்படிங்களா? நல்லா பாடுறீங்க சரிம்மா. நான் கேட்கிற கேள்விக்கு நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க தந்தாப்ப ஒரு 4 கேள்விக்கு பதில சொல்லுங்க. நம்ம காதல் பண்ணுவோம் அப்புறம்.
இப்ப நீங்க பெண்கள்கிட்ட தான் கேட்கறேன், பெண்கள்கிட்ட கேட்கிற கேள்வியா தான் கேட்கறேன். என்ன கேள்வி? இப்ப இட்லிக்கு தேவை சட்னியா சாம்பார்? மூஞ்ச உடைச்சு இட்லிக்கு சட்னி சாம்பார் தான் இருக்கு. போமாப்பா, என்ன இட்லிக்கு தேவை சட்னி இல்லை சாம்பார் இல்லை. அப்புறம் என்ன வேணும்? இட்லிக்கு தேவை உளுந்து அரிசி இல்லையா? நல்லா பேசுறீங்க. சட்னி சாம்பார் என்ன தின்றியா? சத்தியம் என்ன திட்டுற? நான் சோத்துறதை சின்னாமதான் நினைக்கிறேன். சரி சரி, இப்ப பொங்கலுக்கு என்ன கிடைக்கும், இட்லிக்கு என்ன கிடைக்கும்? பொங்கலுக்கு லீவு கிடைக்குமா? இட்லிக்கு சாம்பார் சட்னி கிடைக்கும். கிடையாது. பொங்கலுக்கு அரசு விடுமுறை லீவு கிடைக்கும், இட்லிக்கு லீவுன்றதே கிடைக்காது. அது வந்துட்டே இருக்கும். ஆமா. சரி சரி. பணம் மரத்துக்கு போஸ்ட் மரத்துக்கு என்ன வித்தியாசம்? போஸ்ட் மட்டும் பணம் எடுத்துக்கணும். அது என்ன விஷயம்? போஸ்ட் மட்டும் கரண்ட் இருக்கும், பணம் மட்டும் மங்கு இருக்கும். பாத்தியா, பண மரத்துக்கும் போஸ்ட் மரத்துக்கு என்ன வித்தியாசம்? வந்து பண மரத்துல ஏறி வெட்டுனா நொங்கு, சரி, போஸ்ட் மரத்துல ஏறி தொங்குனா சங்கு. உனக்கு அந்த மாதிரி இருக்கு. சரி இருக்கட்டும். சரி. காதல் காதல் காதல்ன்றது அஞ்சலியா, என் யோகத்துக்கு பிடிக்காத சத்தியமா ஓப்பன் சத்தியமா நீங்க வந்து காதலிச்சது கிடையாது. காதல்ச்சே கிடையாதா? ஏன் காதல் பிடிக்காது உங்களுக்கு? பிடிக்காது. ஏமா இங்க பாருங்க, நம்ம இங்க பாருங்க, அனைத்து பறவைகள் இனத்திலும் காதல் இருக்கு, சரி, விலங்குகளுக்கும் காதல் இருக்கு. சரி, ஆனா நீங்க மனிதனா இருந்துகிட்டு நீங்க காதல் இருக்கீங்களா? எனக்கு காதல் தெரியாது. ஏமா இப்ப கோழி காதல் உங்களுக்கு தெரியும்? எனக்கு காதல் எப்படி இருக்கு? காதல் கோழி காதல் தெரியுமா உங்களுக்கு? கோழி காதல். கோழி மேல ஏறி காதல் பண்ணுங்க. இல்லைங்க, இப்ப கோழி காதல் எப்படின்னா, நீங்க தான் பொட்டை கோழி, ஒரு பேச்சுக்கு சரி, நீங்க தான் பொட்டை கோழி, நான் சேவல். சரி, நான் ஒரு பேச்சுக்கு தான் சொல்றேன். சொல்லி அப்ப பகல்ல கூட என் பின்னாடியே தான் நீங்க தெரியுவீங்க. எதுங்க என்ன மைத்துக்கு ஓப்பேடு நான் தெரியும். ஏய் சேவல், ஓப்பேடு நான் கையில ஏறிட்டு போவேனா? சொல்ற சொன்னா பகல் கூட என் பின்னாடி திரும்புவீங்க, சரி. சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா நீங்க உங்க வீட்டுக்கு போயிருவீங்க, நான் எங்க வீட்டுல இருப்பேன். சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு போக மாட்டேன். வேற ஊர் நாடகத்துக்கு போயிருவீங்க. நாடகத்துல பேச்சுக்கு கோழியா இருந்தா கோழி எப்படி நாடகத்துக்கு போக? நான் சொல்றது ஒரு பேச்சுக்கு. சரி. அப்ப சாயந்தரம் 6 மணிக்கு உங்க வீட்டுல போயிடலான்னு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன செய்வாங்க? பஞ்சாயத்துல கோழி அடைக்கல போட்டு வளர்த்துருவாங்க. சரி. ஏன் தெரியுமா? உங்க மேல நம்பிக்கை இல்லை. நம்ம வீட்டு முட்டை அடுத்த வீட்டுல விட்டு கொடுக்க முடியாது. அடுத்த வீட்டுல முட்டை. ஆமா, முட்டை விட்டு முடியாது, சரி. அடைச்சிருவாங்க. நான் சேவல், சரி. எங்க அடைச்சவே மாட்டாங்க. ஏன்? எங்க வீட்டுல எனக்குன்னு ஒரு புளிய மரம் பூ மரம் வளர்த்துருப்பாங்க, அதுல போய் உட்காந்து. அந்த மரத்துல தான் தண்ணி கொடுப்பான். சரி, அப்ப கோழி இப்ப 4 மணி ஆயிரும். அப்ப நம்மால எந்திரிச்சிருச்சாக்கு சொல்லி இந்த பொட்டை கோழிக்கு இந்த சேவல் சிக்னல் கொடுக்குது. 4 மணிக்கு எப்படி தெரியுமா? அப்படியே சேவல் மாதிரி. சேவல் மாதிரி இருக்கு. சேவல் பாருங்க, நோத்தாங்க பாருங்க. இல்லம்மா, அப்படின்னு இந்த சேவல் சிக்னல் கொடுக்குது இந்த கோழி. அப்ப நீங்க அந்த கோழிக்கு, அப்ப அந்த கோழி நீங்க உசுப்பாக்க இருப்பீங்க. திரும்ப 4-5 மணி ஆயிரும். என்ன நம்மால எந்திரிக்கலையோ அப்படி சொல்லி 5 மணிக்கு திரும்ப ஒரு சிக்னல் கொடுப்பேன். எப்படி கொடுப்பீங்க அப்படின்னு இல்ல, உங்க வீட்டுல பாத்துருவாங்க. ஆகா, சேவை கூப்பிட்டுச்சு, கோழியை திறந்து உள்ள இல்லை, சேவை கூப்பிட்டுச்சுன்னு சொல்லி சேவை கோழியை திறந்து விடுவாங்கல்ல. கோழியை திறந்து விட்டா நீங்க பொட்டை கோழி, நீங்க எப்படி அங்க வருவீங்க? எப்படி பொட்டை கோழி எப்படி மாறுவீங்க? எப்படி அவன்? நீங்க சொல்லணும். நீங்க எப்படி வருவீங்க தெரியுமா? நான் தான் சேவல் நிக்கிறேன், நீங்க பொட்டை கோழி எனக்கு எப்படி வருவீங்க? எப்படி வருதுன்னா அப்படியே புண்டி எடுத்துக்கிட்டே தான் வருவீங்க. வரீங்க ஐயா, இந்த காதல பிடிக்காது போய். ஏன்னா கணேசன் சாவல் அக்கறைக்கு இங்கே போட்டு வருது. நீ உடனே சொல்லுவேன். 3 வருஷத்துக்கு உங்களுக்கு உட்காந்து பேசாம. அக்கறைக்கு ஒரு சேவை தானே, எந்த சேவை அவங்க போட்டா சரி சரி. எந்த சேவலையும் மாட்ட மாட்டேன். இது வரைக்கும் மாட்டேன். அப்படி விளக்கு எங்க அம்மி போட மாட்டீங்க, நீங்க செத்து போட மாட்டீங்க. குப்பை குளிக்கல போய் தான் செத்து போடுவீங்க. குப்பை குளிக்கல அம்மிக்கு எந்திரிச்சு உதறணும்னு வைங்க, வெறும் குப்பையா பிறகு. அதான் குப்பை காதல். இந்த ஆட்டுக்குடி காதல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க பாருங்க, இந்த ஆட்டு பூவை குட்டி, நீங்க தான் மொட்டையாடு. சரி. கேட்டா ஆனா 2 பேருக்கு ஒரு வீட்டுல வளர்ப்பாங்க. சரி. நீங்க 10 பொட்டை இருப்பீங்க, பொட்டை குட்டியுமே. சரி. அந்த கட்டி போட்டுருவாங்க உங்களை. அந்த 10 பொட்டை குட்டியும் கட்டி போட்டு இந்த கிடாய் மட்டும் அவுத்து விட்டுருவாங்க. இந்த கிடாய் பத்தியும் பார்க்கணும். அப்படி உங்களை வெளியே வெளியே தூங்க மாட்டாம விடாம இந்த கிடா எப்படி கிளம்ப தெரியுமா? எப்படி? காலை ஒடிச்சுடுவீங்க. கிடா கிளம்பணுமா பாருங்க பொட்டையால. திரும்ப நீங்க மரத்துல எந்திரிக்க மாட்டீங்க. அப்பதான் திரும்ப எனக்கு கோவம் வந்துடும். 80 நாள் தான் நோண்டிக்கிட்டே கிடக்குது. அப்பதான் நாலு கிடா
வருவாங்க கடைசியில் கீழே வரும்போது முனந்து வரதுக்கு தரைய மந்து வரதுக்கு காலை முடிஞ்சு போயிடும் வேலை அந்த நீ காலம் உனக்கு அவ்வளவு முடிஞ்சு. அதனால அதனால மனித காதல் மனிதர்கள் மனித காதல் பண்ணுவோம் மனித கொடுத்தது. அப்படி அர்த்தம் உங்க காதல் சொல்லுங்க. எனக்கு காதல் வந்து அப்ப என் காதலை நான் சொல்லுங்க சொல்லுங்க. அப்படி அர்த்த முகம் ஒண்ணு நினைச்சு என்ற காதலை எவ்வளவு அருமையா சொல்றேன் தெரியுங்களா அர்த்தமக ஒன்றை நினைச்சு அழகை கவிதை ஒண்ணு வரைச்சு அத்தனையும் மறந்து விட்டு அடியே ஒண்ணு பார்த்ததுமே அர்த்தமக ஒன்றை நினைச்சு அழகை கவிதை ஒண்ணு வரைச்சு அத்தனையும் மறந்து விட்டு அடியே ஒண்ணு பார்த்ததுமே அடி சரி சொல்ல ஒரு வார்த்தை வந்து வரலையே ஒன்ன நினைச்சு மனது கவிதை ஒன்று வரைச்சு அத்தனை மறந்து விட்டு அடியே ஒன்று பார்த்ததுமே